தூக்கி வை, உள்ள வை. ஷோ, என்னங்க நீங்க? தண்ணி சுடும் பார்த்து. சூடு கரெக்டா இருக்கா? கொஞ்சம் சூடு இருக்கணும். இரு, உப்பு போடுறேன். இது ஸ்பெஷல் உப்பு. இத போட்டா அப்படியே கால் இருக்க வழியெல்லாம் பறந்து போயிருமா? கால் வலி எல்லாம் சரியா போயிரும். எப்படி சிறப்பா? நல்லா இருக்குங்க. அத்தை சத்த நேரம் கால் உள்ளே இருக்கட்டும், அப்பதான் கால் வலிக்கெல்லாம் கேட்கும். இப்ப மெல்ல கால் எடு. என்னம்மா பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, கர்ப்பஸ்திரிகளை கவனித்துக் கொள்வது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகத்தை வாங்கி படிச்சேன். அதுல இப்படிதான் ஒரு விஷயத்தை படிச்சேன். இந்த மாதிரி நேரத்துல பொண்ணுங்களுக்கு கெண்டக்காலும் பாதமும் ரொம்ப வலிக்குமா? அத உனக்கும் அப்படி வலிக்குமேன்னு சுடுதண்ணில உப்ப போட்டு உன் காலுக்கு அப்படியே ஒத்தடம் கொடுத்தேன். ஐயோ வேண்டாம் மாமா, விடுங்க. அட நீ அமைதியா இரு, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. ஷோ மாமா, எதுக்கு மாமா இதெல்லாம்? தமிழ் அமைதியா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் அப்படி பிடிச்சு விடுறேன். மாமா வேண்டாம் மாமா, எதுக்கு மாமா இதெல்லாம்? அமைதியா இரு. உனக்கு எப்பெல்லாம் கால் வலிக்குதோ அப்ப சொல்லு, நான் பிடிச்சு விடுறேன். சரி சரி. ஏங்க என்னங்க இது? ஏன் பொண்டாட்டி காலுக்கு புருஷன் முத்தம் கொடுத்தா தப்பா என்ன? நீ பேசாம இரு. அதுக்காக காலையா போய் முத்தம் கொடுப்பாங்க? ஏன் கொடுத்தா என்ன, இன்னொரு காலையும் கொடுப்பேன். மாமா மாமா, எனக்கு உடம்புல ஒரு மாதிரி கூசுது மாமா. கூசட்டும் கூசட்டும். சரி, நீ நல்லா படின. சரிக்கா. சரி, நான் வச்சிரட்டுமா? சரிக்கா, நீ பாத்து இருக்கா. அம்மாச்சி, உன் பேரன் எப்படி தூங்கி கிடக்குறான்னு இங்க பாரு. எலே சேது. அப்பதா என்ன இந்த நேரத்துல? என்ன பத்தா இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? ஏன் தூங்கலியா? மாப்பிள, அப்பத்தாக்கு ராத்திரிக்குள்ள தூக்கம் வர மாட்டேங்குதான். உங்ககிட்டையும் தமிழ்கிட்டையும் ஏதோ பேசணும்னு சொல்லிச்சு. அதனாலதான் நானும் மலரும் அப்பத்தாவை கூப்பிட்டு வந்தோம். அதான் மாப்பிள. மாப்பிள, தமிழுங்க? அவ அப்பவே தூங்க போயிட்டா. அடியே, அவளை கூட்டு வாடி. சரிங்க அம்மச்சி. என்ன மாச்சி, என்ன எல்லாரும் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? என்னாச்சுக்கா, என்ன விஷயம்? அம்மாச்சி உன்கிட்டயும் மாமா கிட்டயும் பேசணும்னு வந்திருக்காங்க தமிழ். என்ன விஷயம் அம்மாச்சி? சேது, கொஞ்சம் மனசரிங்கி யோசிச்சு பாருப்பா. உன் சின்னம்மா சொன்ன மாதிரி அந்த கருப்பசாமி குடும்பத்துக்கு நம்ம வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா இந்நேரம் அவ வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? அப்பேற்பட்ட ஆபத்துல இருந்து கண்மணி வாழ்க்கையை மீட்டு சாதாரண வாழ்க்கையா இருந்தாலும் அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் தமிழ் தான் ஐயா.
ஒரு நல்லது நடக்கும்போது அதுக்கு முன்னாடி நடந்த கெட்டதையெல்லாம் மறக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி நடந்த நல்ல விஷயத்துல ஏற்கனவே நடந்த கெட்ட விஷயத்த மறந்துறியா? தயவு செஞ்சு அவளை ஏத்துக்கிட்டு 2 பேரும் ஒன்னா புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழற வழிய பாருங்க. என்னடி முறைக்கிற? அப்படியே மூக்கு மேலே குத்துனன்னு வையேன். குத்துவீங்க. அது வரைக்கும் என் கை என்ன மாங்காய் பறிச்சுட்டு இருக்குமா இல்ல தேங்காய் பறிச்சுட்டு இருக்குமா? குத்துவாரம்ல குத்துவாரு. சரியான திமிரு பிடிச்சவ. ஆம்பளைன்னு நீங்க திமிரா இருக்கலாம், பொம்பளைங்க நாங்க இருக்க கூடாதோ? அப்படிதான் இருப்பேன். டேய் சேது, இருப்படி ஒரு நாள் உன் திமிர குறைக்கிறனாலேன்னு பாரு. மாப்பிள, அம்மாச்சி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம 2 பேரும் மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாப்பிள? கொஞ்சமாவது நான் சொல்றதை கேட்டு மனசு இறங்கு சேது. ஒத்துக்கிறேன். அம்மாச்சி சேது, ரொம்ப சந்தோஷமியா. நீ இவ்வளவு சீக்கிரம் அவளோட சேர்ந்து வாழ ஒத்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லையா. சாமி, என் செல்லம். உம்மா. அப்பதா அவசரப்படாத. என்னடா? என்ன முதல்ல முழுசா பேச விடு. அதான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன? முழுசா பேச விடுன்றல. என்னடா? இத பாரு அப்பதா, நீ சொன்னதெல்லாம் நானும் ஒத்துக்கிறேன். இவளாலதான் நம்ம கண்மணி வாழ்க்கை நல்லா இருக்கு. ஒரு வேளை கோவில்ல யாருக்கும் தெரியாம கண்மணியும் ஆறுமுகமும் கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி இந்த வீட்டுல அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்காதுதான். இவ அவகிட்ட பேசி எல்லாரோட சம்மதத்தோடையும் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி மண்டபத்துக்கு கூட்டு வந்ததெல்லாம் நியாயம்தான். நான் இல்லைன்னு சொல்லலையே. இவ என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்தணுவத. அதுக்காக வேணும்னா நான் நன்றி வேணா சொல்லிக்கிறேன். சரியா? ஏமா தாயே, ரொம்ப நன்றி. அப்பத்தா, இவ பண்ண இந்த நல்ல விஷயத்த நான் காலத்துக்கு மறக்க மாட்டேன். அதுக்காக வயிற்றுல துணி கட்டி ஏமாத்தின பொய் புழுவனியோடலாம் இந்த சேதுவால வாழ முடியாது. வாழ்க்கை முழுக்க எந்த விஷயத்துல பொய் சொல்றா, எந்த விஷயத்துல எல்லாம் உண்மையை சொல்றான்னு என்னால கண்காணிச்சுட்டே இருக்க முடியாது. இங்க பாருங்க, ரொம்ப பேசாதீங்க. அப்படிதான் நீ பேசுவேன். நீ பண்ண காரியத்துக்கு அப்படிதான் பேசுவேன். இங்க பாருங்க, என்ன நீங்க ஏப்பா இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சண்டை போடலாம் அம்மாச்சி. அவர் பேசுறதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படிப்பா சேர்ந்து வாழ முடியும்? அம்மாச்சி, நான் சேர்ந்து வாழணும்னு சொல்லவே இல்லை. நீங்க இப்ப எதுக்கு தேவையில்லாம இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப சொல்ற அம்மாச்சி, இதுக்கு மேல நாங்க சேர்ந்து வாழ்றதெல்லாம் சரியா வராது. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அம்மாச்சி. ஐயோ, ஏய், நீ என்னடி விட்டுருங்கன்னு சொல்றது? அப்பதா, நீ போய் வேலையை பாரு. போ போ, தூக்கு போ. அப்பதா, நான் சும்மா கெத்தா தைரியமா இருக்கேன். இவகிட்ட போய் என் கூட சேர்ந்து வாழுன்னு நான் ஏன் கெஞ்சணும்? அதை விட ஆம்பளைங்களுக்கு வேற அசிங்கமே கிடையாது. இப்போ போய் தூக்கு போ. அப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ மாட்டீங்களா? ஆமா, போ, போய் தூக்கு போ. ஏ மாமா, கூட்டு போ. அம்மாச்சி, வா அம்மாச்சி போலாம். சொன்னா கேக்குறியா? தூக்க விடாம கூப்பிட்டு வந்தேல, வா.